ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உன் உள்ளம் நிறைந்த உறவை இன்று உன்னிடத்தில் பேச வைக்கப் போகின்றேன். பல நாட்களாக நீ அவரிடத்தில் பேசாமல் எப்போது என் உள்ளம் நிறைந்த உறவு என்னிடத்தில் எப்பொழுதும் போல பேசுவார் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றாய். அவர் பேசாததால் உன்னால் வாழ்க்கையில் எதையோ பறிகொடுத்தது போலேயே இருக்கின்றாய். உன் குடும்பத்தினரே உன்னிடத்தில் பேசினாலும் நீ சரியாக அவர்களுக்கு பதிலளிக்க கூட முடியாமல் உன் மனம் அவ்வளவு வேதனையில் இருக்கின்றது. பாதியில் வந்த உறவாக இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் இருப்பார் என்று நினைத்தேன். இப்படி பாதியிலேயே விட்டு சென்று விட்டாரே என்ற வருத்தத்தில் உன் மனம் அல்லாடி கொண்டிருக்கின்றது. எத்தனை நம்பினேன் அவரை, எதற்காக இப்பொழுதெல்லாம் என்னிடத்தில் சரியாகவே பேசுவதில்லை? அவர் பேசாமல் என்னால் எதுவும் முடியவில்லை. இப்படி ஒரு அன்பை நான் எங்கேயும் வைத்ததில்லை, யாரிடமும் உணரவில்லை. இப்பொழுது இந்த அன்பினால் நான் படும் கஷ்டம் எனக்கு மட்டுமே தெரியும். இந்த வேதனை என்னை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று போல. நான் சாதாரணமாக ஒரு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தால் கூட திடீரென்று எதற்காக அழுகை வருகிறது என்று தெரியாமல் அதே இடத்தில் அமர்ந்து கதறி அழுத நாட்கள் எல்லாம் என் வலிகளை கூறியிருக்கும். அப்பா, எப்படியாவது உள்ளம் நிறைந்த உறவை என்னிடத்தில் பேச வையுங்கள், மீண்டும் என்னிடத்தில் வர செய்யுங்கள். அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. என் மனம் அழுத்தத்தில் ஆளாகின்றது. சரியாக உண்ண முடியவில்லை, சரியாக உறங்க முடியவில்லை. நித்தமும் அவருடைய நினைவில் நான் செத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு உயிர்ப்பிக்க அந்த ஒருவரை என்னிடத்தில் மீண்டும் வர செய்யுங்கள் அப்பா என்று எக்கணமும் நீ அவரையே நினைத்து எவ்வேண்டுதலிலும் அவருடைய பேரையே உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, அந்த அளவிற்கு அவரின் மீது நீ அன்பை வைத்திருக்கின்றாய். சில சூழ்நிலை காரணமாக இந்த பிரிவை ஏற்பட்டதால் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். அவர் உன்னை விரும்பாமல் இல்லை, உன்னை நினைக்காமல் இல்லை. சில காரணங்களால் இந்த பிரிவு இருக்கட்டும் என்று நினைத்துத்தான் உன்னிடத்தில் சரியாக பேசாமல் இருக்கின்றார். ஆனால் நீயே ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுத்து விடுவாய் போல. வேண்டாம். அந்த வாழ்க்கை நீ வாழ்வதற்காக, என் பிள்ளையான நீ சந்தோஷமாக வாழ்வதற்காகவே இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்துள்ளேன். அதில் மனிதர்களின் அன்பிற்கு அடிமையாகி உன் வாழ்க்கையை நீயே தொலைத்து விடாதே. உன் உள்ளம் நிறைந்த உறவு நிச்சயமாக உன்னை தேடி வருவார். அதற்கான ஒரு அறிகுறி இன்றே உனக்கு காட்டும். எந்த அளவிற்கு அவரின் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அதே அன்பை அவரும் உன் மீது வைத்திருக்கின்றார். இன்று நீயாக பேசுவாய் என்று இத்தனை நாட்களாக அவர் காத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அவரால் தாங்க முடியாமல் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இனி உன்னிடம் எப்பொழுதும் போல அவர் பேசுவார். உன் வாழ்க்கை முழுவதும் அவர் உன்னுடன் வருவார். கவலைப்படாதே. என் பிள்ளையுடன் சந்தோஷமே எனக்கு முக்கியம். அதனால்தான் உன் உள்ளம் நிறைந்த உறவை இன்றே உன்னை தேடி வரும்படி செய்கின்றேன். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!